ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு குட்டி லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே பயங்கரமாக பனி பொழிஞ்சிட்டு இருக்க யூஎஸோடைய ஒரு சிட்டியை தான் காமிக்கிறாங்க. அந்த பயங்கரமான குளோவில் நடங்கினபடியே யாராவது ஒரு வேளை சாப்பாடு தர மாட்டாங்களா, ஒரு சின்ன பிரெட் துண்டாவது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கு இந்த பர்சன் தான் நம்ம ஸ்டோரியுடைய ஹீரோ. அப்போ அவர்கிட்ட ஒரு லேடி வராங்க. வந்தவங்க ஏதாவது 5-10 சாப்பாட்டுக்காக பிச்சை போடுவாங்கன்னு பார்த்தா ஒரு டைமண்ட் ரிங்கை தூக்கி போடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கா ஒண்ணுமே புரியல. அந்த டைமண்ட் ரிங்கை எடுத்து காட்டி, என்னது இது டைமண்ட் ரிங்கை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எங்கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேட்கவும், அதுக்கு அந்த லேடியும் வேற இதுக்கு மேரேஜ் பண்ணிக்கதான்னு சொல்றாங்க. இந்த வயசுல இந்த கிழவிக்கு ஆசைப்படுறேன்னு ஹீரோவா உங்களை பார்த்து நக்கலா சிரிச்சபடியே, சாரி மேம், என்னால உங்களை மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை திருப்பி கொடுக்க போறான். அவங்க உடனே அவனை ஸ்டாப் பண்ணி, நீ மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது என்ன கிடையாது, என் பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுடைய போட்டோவை காமிக்கிறாங்க. அவ பாத்தீங்கன்னா செம்ம அழகா இருக்கா, வாவ் செம்ம சூப்பரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் என்னால மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை திருப்பி கொடுக்க போறான். அவங்க உடனே அந்த ரிங்கை வாங்கிக்காம அவங்க காரோட டோரை போயிட்டு ஓப்பன் பண்ணி, இங்க வந்து ஒரு நிமிஷம் பாரு, உனக்கு ஓகேனா என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க இந்த கார்ல ஏறு, இல்லைனா இட்ஸ் ஓகேன்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் இந்த அம்மா காருக்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவை எழுந்து போய் பார்க்கறான். பார்த்தா ஒரு பேக் நிறைய கட்டு கட்டா பணம் இருக்கு. பேக் நிறைய அவ்வளோ பணத்தை பார்க்கவும் ஹீரோ கொஞ்சம் டெம்ட் ஆகுறான். ஓ இதுதான் உங்க டீலான்னு கேட்க அவங்களுமே ஆமான்னு சொல்றாங்க. பரவாயில்லையே, உங்க டீல் கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் அவங்களுக்கு ஓகே சொல்லிட்டு அந்த கார்ல ஏறுறான். இருந்தாலும் ஹீரோக்கு நெருடலாவே இருக்கு. இவ்வளோ பணத்தையும் கொடுத்து இவ்வளோ அழகான பொண்ணை நம்மள மேரேஜ் பண்ணிக்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்காக இவ்வளோ அழகான பொண்ணை என்ன மாதிரி வீடு கூட இல்லாதவனுக்கு போய் மேரேஜ் பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க, எதுக்காகன்னு கேட்கும் போது, ஏன்னா அவன் இறந்து போயிட்டா அங்க பாருன்னு சொல்லவும் அவனும் திரும்பி பார்க்கறான். அவனுக்கு பக்கத்துலேயே அந்த பொண்ணுடைய போட்டோ வச்சு ஃபிளார்லாம் வச்சிருக்காங்க. பார்த்ததுமே செம்மையா ஷாக் ஆயிடுறான். என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு இந்த அம்மா டோரை லாக் பண்ணிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே ஹீரோவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் கிளீன் ஷேவ் பண்ணி ஹேர் எல்லாம் கட் பண்ணிட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமா வராரு. அண்ட் இப்பதான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போற நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கையில ஃபிளாரோட பெட்ல படுத்திருக்காங்க. பாவம் இவ்வளவு அழகா இருக்கா, இப்படி இந்த வயசுல இறந்து போயிட்டாலேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த லேடியும் வராங்க. இவனும் ஹீரோயின் பக்கத்துல போய் நிக்கிறான். டக்குன்னு ஹீரோயின் இழந்து அவன் கையை பிடிக்கிறாங்க. அவன் செம்மையா பயந்து போயிடுறான். இவ என்ன உயிரோட இருக்கா, நீங்க என்ன சொன்னீங்க, இவ செத்து போயிட்டான்னு தானே சொன்னீங்க, ஆனா இவ உயிரோட தான் இருக்கா, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, கொஞ்சம் அமைதியா இருப்பா, அவ இப்பவே நான் உயிரோட இருக்கலாம், ஆனா என் பொண்ணுக்கு ஒரு தீர்க்க முடியாத நோய் இருக்கு, அவ கூடிய சீக்கிரமாவே இறந்து போயிடுவான்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, இல்ல இல்ல என்னால முடியாது, என்னால இவளை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு ஹீரோவா அங்கேருந்து கிளம்ப பாக்குறான். ஆனா அந்த லேடி ஹீரோவை விட மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, என் பொண்ணுக்கு ஒரு தீர்க்க முடியாத நோய் இருக்கு, அவ இன்னும் கொஞ்ச நாள்லயே இந்த உலகத்தை விட்டு போயிடுவா. அப்படியே அவ இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு மேரேஜ் ஆகாத பொண்ணா இந்த உலகத்தை விட்டு போக கூடாது. சோ நீ நைட்டே இங்க தான் ஸ்டே பண்ணி ஆகணும். மார்னிங் நான் பிரேஸ்ட்டை கூட்டிட்டு வரேன். என் பொண்ணை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து நீ கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்ச அந்த ரூம்ல தள்ளி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவனும் டோரை ஓப்பன் பண்ணுங்க, நான் வெளியில போகணும்னு சொல்லிட்டு உள்ள இருந்தபடியே கத்திட்டு இருக்கான். இல்ல நீ மார்னிங் ஆகிற வரைக்கும் எங்கேயும் போக முடியாது, என் பொண்ணை மேரேஜ் பண்ணாதான் உன்னை வெளியில விடுவேன்னு சொல்லிட்டு இவனும் கதவை லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோவும் விடாம இப்ப டோரை ஓப்பன் பண்ண போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கான். சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரான திரும்பி பார்த்தோம் தான் செம்மையா பயந்து போயிடுறான். ஏன்னா ஹீரோயின் தான் பேய் மாதிரி வந்து பின்னாடி நிக்கிறா. இவ்வளவு நேரம் படுத்த படிக்கல இருந்தவா திடீர்னு எழுந்து வந்து நிக்கவும் அவன் பார்த்ததுமே பயந்து போயிடுறான். என்ன நடக்குதுங்க டெவல்னு சொல்லி அவளை திட்டிட்டு, இவ்வளவு நேரமா படுத்த படிக்கல செத்து போன மாதிரி இருந்த, இப்ப என்ன இப்படி வந்து நிக்கிறேன்னு கேட்கும்போது, ஆமா நான் செத்துட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் என் விரல ரிங்க போட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கையை நிச்சா. இவனுக்கா பயங்கரமா டென்ஷன் ஆகுது. சரியான பைத்தியக்கார கூட்டமா இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் அவனை ஸ்டாப் பண்ணி, என்ன நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பணம் கிடைக்குன்னு சொல்றா. நான் ஹோம்லெஸ் தான், ஆனா பைத்தியக்காரன் கிடையாது, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறா. எங்க பாருங்க நான் செத்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என் விரல ரிங்க போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அவனும் ஒவ்வொரு விண்டோஸா பார்த்துட்டு இருக்கான். எல்லா விண்டோஸுமே லாக்ல தான் இருக்கு. இங்க பாருங்க தயவு செஞ்சு நான் மேரேஜ் பண்ணிக்கோங்க, நான் செத்துட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா நான் உயிரோட தானே இருக்கா, என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது சாரின்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கமா வரா. அந்த பக்கமா ஒரு பெரிய விண்டோஸ் இருக்கு, அது பாத்தீங்கன்னா ஓப்பன்ல தான் இருக்கு. இது வழியா குதிச்சு தப்பிச்சலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது இவளும் கண்டினியூஸா நான் செத்துட்டு இருக்கேன், நான் மேரேஜ் பண்ணிக்கோங்க, நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கா. அடிப்பொடி பைத்தியக்காரின்னா அவளுக்கு குட் பை சொல்லிட்டு அந்த விண்டோ வழியா குதிச்சு இவனும் வெளியில வந்துடுறா. இவளும் ஓடி வந்து அந்த விண்டோ வழியா அவனை கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அவன் நிக்கவே இல்லை, அங்க இருந்து கிளம்பிடுறான். உடனே இவளும் அதே விண்டோ வழியா ஏறி குதிச்சு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. நைட் ஆகுது, அப்ப கூட விடாம அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கண்டினியூஸா அவன் பின்னாடி தான் போயிட்டு இருக்கா. இப்பதான் அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரதே திரும்பி பாக்குறா. நீ என்ன ஃபாலோ பண்றாங்கும் போது, ஆமா நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன், இப்பவே என் கூட வீட்டுக்கு வா, நான் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி அதே தான் சொல்லிட்டு இருக்கா. இவனும் அவ பேசாத காதுல வாங்காம முன்னாடி போயிட்டே இருக்கான். அப்ப ஒரு பர்சன் அங்க நின்று ஹாட் டாக் சாப்பிட்டு இருக்காரு. அது அவருடைய பெர்மிஷன் இல்லாம இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்து அதை வாங்கிக்கிறான். அப்பதான் ஒரு விஷயம் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு நிமிஷம் இரு,
உன் வீட்டில் இருந்தால் அந்த விண்டோ விழ ஏறி குதிச்சு 5 பிளாக்ஸை தாண்டி இந்த நைட் ட்ரெஸ்ஸோடய என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு கேட்குறா. அவளும் குளிரில் நடங்கினபடி ஆமான்னு சொல்கிறா. உடனே அவனும் பக்கத்தில் பார்க்குறான். குளிருக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு ஜர்க்கி இருக்கு, அவகிட்ட அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து போட்டுக்க சொல்கிறான். அவளும் அவனுக்கு நன்றி சொல்லிட்டு அதை வாங்கி போட்டுக்கிறா. ஸோ இப்போவும் நீ செத்துட்டு இருக்கன்னா என்கிட்ட சொல்ல போறியான்னு கேட்க, நான் செத்துட்டு இருக்கேன், என் உயிர் எப்போ வேணாலும் போகலாம், என் விரல ரிங்க போட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கோன்னு திரும்பவும் அதை தான் ஆரம்பிக்கிறா. இவனுக்கா என்னடா இவ திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்காளேன்னு யோசிக்கிறான். அப்போதான் அவன் கையில் ஹாட் டாக் இருக்கிறத பார்க்குறா. ஓகே, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், என் கையில் இருக்கு பார்த்தியா இந்த ஹாட் டாக், இதை நீ சாப்பிட்டாதான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்கிறான். அவள் ரொம்பவும் யோசிக்கிறா. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, இந்த மாதிரி லோக்கலான இடத்துக்கு வந்ததும் கிடையாது, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றதும் கிடையாது, அதனால அதில் ரொம்பவும் ஜெம்ஸ் இருக்கும், என்னால் இதை சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறா. இதில் ஜெம்ஸ் இருந்தால் என்ன, இப்போ எப்படியா இருந்தாலும் நீ சாக தானே போகிற, அப்புறம் என்ன வாங்கி சாப்பிடுன்னு சொல்லும் போது அவளும் யோசிச்சுக்கிட்டே அதை வாங்கி ஒரு போயிட்டு சாப்பிட்டு பார்க்குறா. அவ்வளோதான், அப்படியே மெய் மறந்து போகிறா. இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஹீரோயின் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது போல. ஓ மை காட், இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட்டை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ரசிச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. இவனும் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இப்போதான் எனக்கு 2 விஷயம் புரியுது. சாவோடைய விளிம்பில் இருக்கிறவங்க கூட ஹாட் டாக் சாப்பிட்டா கண்டிப்பாக இறந்து போக மாட்டாங்க. அதோட என் கண்களுக்கு இவளை பார்க்கும்போது தேவதை மாதிரி தெரியுறா, ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கான்னு சொல்லி அவளை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். அவளும் அந்த ஹாட் டாக்ல ஜெம்ஸ் இருக்கும் வேணான்னு சொன்னவா அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று வேணும், கிடைக்குமான்னு கேட்குறா. கண்டிப்பா என் கூட வான்னு சொல்லி அவனும் அவளை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். அவளுக்கு குளிராம இருக்கா. அவள் கழுத்தை சுற்றி மஃப்ளர்லாம் போட்டு விட்டுட்டு அவளுடைய கண்கள் பேர்ன் ஆனதை பார்த்த அவளுடைய கண்ணங்கள் வெக்கத்தால செவந்து போயிருந்தது. அவளுடைய இந்த சிரிப்பு சத்தம் இந்த தெரு முனை வரைக்குமே பிரகாசமா இருந்தது. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக எங்களை எங்க விட்டுட்டு போன மாதிரியும் எங்களுக்குள்ள ஏதோ ஒன்று தோன்றி எங்க இதய துடிப்பு அதிகமாக்கின மாதிரி நாங்க ஃபீல் பண்ணோன்னு சொல்லிட்டு எப்படியே ஹீரோடைய வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கு. ஹீரோயினுக்காக ஹாட் டாக் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அவளுக்காக இன்னுமே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அவள் அதை ருசிச்சு சாப்பிட்றத பார்த்துட்டு இவன் அவளை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து ஃபன் பண்றாங்க, ஜாலியா இருக்காங்க. பாட்டு பாடுறா, டான்ஸ் ஆடுறா, அவன் கூட சேர்ந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கா. இது வரைக்கும் அவன் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை பார்த்துருக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு அவன் கூட சேர்ந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கா. ஃபைனலாக 2 பேரும் கிஸ் பண்ணலான்ட்டு போகும்போது கரெக்டாக சர்ச் பெல் அடிக்குது. ஸோ அந்த பெல்லுக்கு விடிய போகுதுன்னு அர்த்தம். டைம் ஆயிடுச்சு, விடிய போகுது. அம்மா பிரீஸ்ட்டை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, நான் கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஏன்னு ஹீரோ கேட்கும்போது எதுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்க தானே சொல்கிறா. அதான் எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்கவும், இதுக்கு முன்னாடி நான் செத்துட்டு இருக்கேன், என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, செத்துட்டு இருக்கேன்னு வாய்க்கு வாய் அதே சொன்னவ இந்த தடவை ரொம்பவும் யோசிச்சு ஏன்னா நான் செத்துட்டு இருக்கேன்னு ரொம்பவும் பொறுமையாக சொல்கிறா. ஸோ உனக்கே தெரியுது அப்படிலாம் எதுவுமே இல்லைங்கிறது. ஆனால் அவங்க அம்மா எதுக்காக அப்படியே வியர்டாக நடந்துக்கிறாங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும்னு சொல்லவோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எங்கள் அம்மாவை குறை சொல்லாதீங்க, அவங்க எப்போதுமே என் மேலே ரொம்பவும் அன்பாக அக்கறையாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அஃப்கோர்ஸ் அவங்க உன் மேலே அன்பாக தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய அந்த அளவு கடந்த அன்பு தான் அரவணைப்புங்கிற பேரில் மூச்சு கூட விடாமல் உன திணறடிச்சிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா மூச்சு திணறல் வந்து கண்டிப்பாக நீ செத்து போயிடுவேன்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்ல வராங்கிறத இவளால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு, நான் போகணும்னு சொல்லிட்டு போக தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி எதுவாக இருந்தாலும் இங்கேயே இப்போவே முடிவு பண்ணு, நீ வாழணும்னு நினைக்கிறியா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சாக போறியான்னு கேட்க அவளும் அவனை பார்த்தபடி அழுதுட்டு இருக்கா. இங்கே அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மாவும் பிரீஸ்ட்டை கூட்டிட்டு ஹீரோயின் இருக்கக்கூடிய இந்த ரூமுக்குள்ள தான் வராங்க. அங்கே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. தன்னுடைய பொண்ணை எழுப்பி விடவும் அவளும் எதுவுமே தெரியாத மாதிரி எழுந்திருக்கிறா. சரிம்மா அந்த மாப்பிள்ளை பையன் எங்கன்னு கேட்க அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எங்கேயுமே போகல, எங்கே தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டே ஹீரோவும் வெளியில் வரா. அந்த லேடியும் பிரீஸ்ட் கிட்ட நீங்கள் வளவலன்னு இழுக்காதீங்க ஃபாதர், சட்டை பொண்ணு 2 பேருக்கும் மேரேஜை பண்ணி வைங்கன்னு சொல்ல தென் அவருமே கடவுள் அருளால அவங்க 2 பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு டெக்ளேர் பண்ணுறேன்னு ஒரே வாரத்தில் மேரேஜை முடிச்சு வச்சுட்டு ரிங்கையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாரு. ஸோ ஹீரோவும் ஹீரோயின் விரலில் ரிங்கை போட்டு விட ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்டேருந்து வாங்கி ஹீரோடி விரலில் ரிங்கை போட்டு விடுறாங்க. தென் ஃபைனலாக 2 பேருக்குமே மேரேஜ் முடியுது. தான் பொண்ணுக்கு மேரேஜ் ஆனதை பார்த்து ஹீரோயினுடைய அம்மாவும் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரீஸ்ட்டை கூட்டிட்டு அங்கிருந்து ஹீரோயின் அம்மாவும் வெளியில போறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ பார்த்து பணம் அங்க இருக்க எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணு ஜானை காட்டிட்டு போறாங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் எழுந்து ஹீரோயினை பார்த்து அப்புறம் உங்களுடைய சாய்ஸ்ல நீ ஷோரா தானே இருக்கன்னு கேட்க நான் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினோ சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட ஓடி வந்து பணத்தை எடுத்துக்க மறந்துடாதா, அப்புறம் என்னால உன் கூட சேர்ந்து குளூர்லாம் கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்றா. கவலைப்படாதா, இந்த தடவை உன்னை எப்படி வாமா வச்சுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவளை கேஸ் பண்றா. ஒரு இருள் சூழ்ந்த நேரத்துல கூட உங்க நம்பிக்கை உங்களை விட்டு போனாலும் கூட உங்களுக்காக எப்போதுமே ஒரு வெளிச்சம் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் உண்மையான
உண்மையான காதல், அந்த காதலுங்கிற ஒரு ஃபேல் சாவ விடவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கு. இவ்வளோ நாளாக நான் உங்களுக்காக வாழ்ந்தேன், இதுக்கப்புறம் காதலுக்காக வாழ போறேன்னு ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அவங்க அம்மா கொடுத்த அந்த பண பேக்கோட ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவும் ஹாப்பியாக அவங்க நியூ லைஃப்பை நோக்கி 2 பேரும் சந்தோஷமாக அந்த வீட்டை விட்டே ஓடி போகிறாங்க. ஸோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட தான் இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஸ்டோரியில் ஹீரோயினுடைய அம்மா கேரக்டர் தான் ரொம்ப வியர்டாக இருந்தது. மற்றபடி ஸ்டோரி குட்டியாக இருந்தாலும் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. எனக்கு இந்த லவ் ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்க நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்டோரியோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.